சென்னை பெரம்பூர் தொகுதி மக்களுக்கான மொபைல் செயலியின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதல்வரும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான விஜய் அறிவுறுத்தலின்படி புகார்களை, கோரிக்கைகளை தெரிவிக்க மொபைல் செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது. மக்களின் குரலை நேரடியாக மக்களாட்சி நிர்வாகத்துடன் இணைக்கும் புதிய முயற்சி என்று இந்த செயலி தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொகுதி மக்களின் தேவைகள், குறைகள் உள்ளிட்டவற்றை இந்த செயலியில் தெரிவிக்கலாம். அந்த மொபைல் செயலி தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. செய்ய முடியவில்லையா? மைக்கை தட்டி பேசுங்கள். ஆங்கிலத்திலோ தமிழிலோ வாட்ஸ்அப் வழியாகவும் ஒரு செய்தி அனுப்பி உடனடியாகவே உங்கள் டிக்கெட் எண்ணை பெறலாம். ஒவ்வொரு கோரிக்கையும் கண்காணிக்கப்படும் ஒரு டிக்கெட்டாக மாறுகிறது. முன்னுரிமை மற்றும் உறுதியளிக்கப்பட்ட தீர்வு தேதியுடன் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் டிக்கெட் எண்ணை உள்ளிட்டு அதன் நிலையை நேரடியாக பாருங்கள். பதிவானது முதல் தீர்வு வரை. திரைக்கு பின்னால் ஊழியர் போர்ட்டல் குரல்களை செயலாக மாற்றுகிறது. ஒவ்வொரு புகாரையும் வார்டு வாரியாக காட்டும் ஒரு நேரடி டேஷ்போர்ட். SLA மீறல் எச்சரிக்கைகள் அவசரமானதை சுட்டிக்காட்டுகின்றன. தாமதமான டிக்கெட்டுகள் தானாகவே மேலெழுப்பப்படுகின்றன. அதிகாரிகள் ஒரே கிளிக்கில் நியமிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு வழக்கும் முடிவு வரை கண்காணிக்கப்படுகிறது. களத்தில் உள்ள தன்னார்வலர்களை ஒருங்கிணையுங்கள். தொகுதி முழுவதும் அறிவிப்புகளை பரப்புங்கள். மக்களையும் ஆட்சியையும் இணைக்கும் ஒரே தளம். உங்கள் உரிமையை பதிவு செய்யுங்கள். தமிழக வெற்றிக் கழகம் வழங்கும் பெரம்பூர் மக்களுக்கான மக்கள் சேவை தளம். தமிழக வெற்றிக் கழகம் வழங்கும் பெரம்பூர் மக்களுக்கான மக்கள் சேவை தளம் என்ற பெயரில் இந்த செயலி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த செயலியின் செயல்பாடுகள் குறித்த ஒரு விளக்க வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு புகாரும் ஒரு டிக்கெட் என்று இந்த செயலியில் பதிவு செய்யப்பட்டு குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழக அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் அரசியல் தலையீடின்றி தகுதியானவர்களை நியமிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்திருக்கிறது. விசாரணையின் போது அரசு தரப்பில் முறையாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கறிஞர் நியமனத்தில் அரசு நேர்மையாக செயல்படும் என்று நீதிமன்றம் நம்பிக்கை தெரிவித்ததோடு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது.